இந்த தீபாவளிக்கு மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் பூரி செய்வோம். அந்த பூரியோட சேர்ந்து இந்த பாயசத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஓகே வாங்க இந்த பாயசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கர் வச்சுட்டு அடுப்புல இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை போட்டிருக்கேன். நீங்க முந்திரி கூட போட்டுக்கலாம். உலர் திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய்யிலே போட்டு வறுத்தோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் ஊறிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் சேமியாவை போட்டுக்கலாம். இது வந்து பாயாசத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எல்லா கடையிலையும் இருக்கும். பாயாச சேமியான்னு கேட்டு பாருங்க, நல்லா நீளமாக இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேமியாவை நெய்யில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா முழுமையாக எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவு பால் ஊற்றினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பால் ஊற்றி தண்ணி ஊற்றி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சமாக இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்க ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு சரியா ஒரு விசில் விட்டுட்டு தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம், ஜீனி கரையிறதுக்காக மட்டுமே. இப்போ ஒரு பிளேட்ல இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் வந்து மினி பூரி செஞ்சோம், சூப்பராக இருந்துச்சு. இந்த மினி பூரியை நல்லா நொறுக்கி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பாயாசம், அந்த பாயாசத்தை அந்த மினி பூரியோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் சூப்பரான டேஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.